நீங்கள் பலசாலியா? சரி பலசாலினா யார்? ஜிம்முக்கெலாம் போய் மசில் ஏற்றி சிக்ஸ் பேக்கோடு இருக்காங்களே அவங்களா பலசாலி? உண்மையிலே பலம்னா அதுதானா? ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த், எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க தான் பலசாலி. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசு தளராமல், எத்தனை தடவை தோற்று போனாலும் திரும்ப ட்ரை பண்ணுறவங்க தான் பலசாலி. நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். 10லேருந்து 0க்கு வருவாங்க, 5லேருந்து 0க்கு வருவாங்க, 100லேருந்து கூட 0க்கு வருவாங்க. ஆனால் 0க்கு வரதெல்லாம் தப்பு இல்லைங்க. 0லே இருக்கிறது தான் தப்பு. அந்த 0ல இருந்தால் கூட திரும்ப நீங்கள் ஒரு 0.1%, 0.2% ட்ரை பண்ணால் கூட நீங்கள் பலசாலி தான். நான் ஒரு புக்கில் படித்தேன். ஒருத்தர் வந்து கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இனி உன்னால் நடக்கவே முடியாதுப்பான்னு சொல்லிட்டாரு. இப்போ இவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒரு ஆப்ஷன், அதான் டாக்டரே சொல்லிட்டாரே என்னால் நடக்க முடியாது அப்படின்னு அவரோட 80 வயசு வரை வீல் சேர்லேயே காலம் தள்ளுறது. இன்னொரு ஆப்ஷன், அவர் சொன்னால் என்ன, நான் நடந்து காட்டுவேன்னு ஒரு துணிச்சலோட பிடிவாதத்தோடு நான் நடப்பேன் அப்படின்னு ஒரு கைத்தாங்கியை பிடிச்சாது நடந்து நடந்து பழகி பழைய மாதிரி நடக்கிறதுல தான் அவளோட இன்னர் ஸ்ட்ரென்த், பலம் எல்லாமே இருக்குது. உங்களோட மன வலிமை தான் உங்களோட பலமே இருக்குது. என்ன சவால் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுங்க. எதனாலும் பார்த்துக்கலான்னு தைரியமாக இருங்க. ஜெயிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சு தான் தீருவேன்னு ஒரு முடிவோடு இருங்க. ஜெயிச்சு காட்டுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பேசலான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பை.